ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆரி பீகாக் கட் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பீகாக்கு. அதில் வந்துட்டு சுற்றி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜரி த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு கட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதேமாதிரி இங்கே சுற்றியும் வந்துட்டு கட் ஒர்க் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இங்கே மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் தாம்போ ஸ்டிச்லாம் கொடுத்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைனுக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போல் 14 நம்பர் நீடில் தானே யூஸ் பண்ணுவோம். நீடிலோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. த்ரெட்டு வந்துட்டு நான் ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அவுட்லைன் போட போகிறோம்ல, அதனால் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கோல்டன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். பாருங்கள், அவுட்லைன் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் தானே, நீங்கள் எந்த பக்கம் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. அவுட்லைன்லாம் வந்துட்டு எப்படி போடணும், ஒரு இமேஜில் எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு தனி வீடியோவாக நான் வந்துட்டு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ஆரி டிப்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் அவுட்லைன் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன் வீடியோவை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். சரிங்களா? ஷார்ப் எட்ஜஸில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. என்ன தான் உள்ளே ஒர்க் பண்ணாலும் வெளியில் அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்டேலாம் வந்துட்டு நீட்டான ஃபினிஷிங் வந்துட்டு கொடுக்க தெரியல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் கிளியராக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச் தான் போட்டு வரோம். ஸோ அதனால் அப்படியே கண்டினியூவாக போட்டு வரலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச்சை வந்துட்டு நார்மலாக போடுங்க. ரொம்பவும் பெருசாகவும் போடாமல், ரொம்பவும் குட்டியாக போடாமல் கரெக்டாக போடுங்க. சரிங்களா? நம்ம இதில் பீடு ஒர்க் வேறு கொடுக்க போகிறோம். பீடு ஒர்க் கொடுத்ததுக்கப்புறமும் உள் பக்கமும் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். வெளிப்பக்கமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உள் பக்கமாகவும் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் கட் ஒர்க் கொடுக்கணும். கட் ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செயின் ஸ்டிச் இருக்கணும். சரிங்களா? அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு ஒரு தடவை தான் செயின் ஸ்டிச்சோட அவுட்லைன் கொடுக்குறேன். அதாவது இமேஜுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். ஒரு தடவை தான் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியும். அதனால் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். திருப்பி நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு செயின்குள்ளேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இமேஜுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு செயின்குள்ளே கொண்டு போயிட்டு நீங்கள் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதே இமேஜில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கேயும் செயின்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு செயின்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் முழுவதுமாக அவுட்லைன் போட்டே முடிச்சிட்டேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நான் லீஃப் இருக்கு இல்லையா, அதுக்குமே நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஃபிஷ்போன் ஸ்டிச்சஸ் கொடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், லீஃபை ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு அப்படி கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு எப்படி கொடுத்தேங்கிறது உங்களுக்கு நான் ஒரு லீஃபில் போட்டு காட்டுறேன். அதுக்கு நான் டபுள் ஸ்டாண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரு சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்துட்டு நீடில் அதே தான். இங்கே சென்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு மேல் பக்கமாக கொண்டு போய் அப்படியே பட்டன் கூல் கிளிக்கிற மாதிரி இழுத்துட்டு கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து அப்படியே நம்ம லாக் ஸ்டிச் போட்டுறோம். அங்கே ஒரு லாக் விழுந்துடும். சரிங்களா? இந்த ஸ்டிச்சும் வந்துட்டு நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் இப்போயே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப லாங் வீடியோவாயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் பண்ணலை. இந்த வீடியோவோட உங்களுக்கு இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு இந்த ஸ்டிச்சோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் சும்மா லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? லீஃப் எப்பயுமே வந்துட்டு கேப் இல்லாமல் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும், கேப்போடு போட்டாலும் அழகாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது ஒரு 3 டைப்ஸ் போல் கொடுத்துருக்கேன். டைப் 1, டைப் 2, டைப் 3ன்ட்டு. அந்த லீஃப் ஃபில்லிங்கை போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க போய் பாருங்கள். ஓகே, இங்கே நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இங்கே எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. இப்போ லீஃப் ஃபில்லிங் கொடுத்துட்டோமா? இப்போ வந்துட்டு நம்ம அந்த மயிலோட கழுத்துக்கிட்டையெல்லாம் வந்துட்டு தாம்போ ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன்.
ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். செயின் ஸ்டிச்சும் நெருக்கமாக போடுவோம் அதே தான். அதுக்கு வந்துட்டு த்ரெட்டு சில்க் த்ரெட்டு தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டு தான் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு நம்ம ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து நம்ம கட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அங்கே வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடல, சரிங்களா? இப்போ இங்கே தான் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதனால் போடுறதுக்கு முன்னாடி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ தாம்போ ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த கோல்டன் கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைனை ஒட்டி தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ அதனால் பார்த்து நீட்டாக போடுங்க. இதுவுமே வந்துட்டு தாம்போ ஸ்டிச்லேயே உங்களுக்கு டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கேப் வந்துட்டு வராமல் போடுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் போடுங்க. பொறுமையாக போடணும், சரிங்களா? அப்போ தான் கேப் வராது. அப்படி அதையும் மீறி உங்களுக்கு கேப் வந்துருச்சு அப்படின்னா எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்தந்த இடத்துல திருப்பி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியும் போடலாம். ஆனால் ஆல்ரெடி போட்டிருக்கிற செயின் ஸ்டிச் மேலே நீடில் படாமல் நீங்கள் அந்த இடையில் இருக்கிற கேப்பை திருப்பி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபில் பண்ணணும். ஏன்னா டேமேஜ் ஆயிரும் இல்லையா, சில்க் த்ரெட் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் முதல்லையே வந்துட்டு கேப் இல்லாமல் செயின் ஸ்டிச் அதாவது தாம்போ ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு முடிச்சிருங்க, சரிங்களா? நல்லா நீட் ஃபினிஷிங்கோட முடிங்க. அப்போ தான் அழகாக இருக்கும், கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் ஃபுல்லாகவே வந்துட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ நீட்டாக இருக்கும்னு பாருங்கள். நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். அழகாக இருக்குது ரொம்ப. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறேன். கோல்டன் கலரு சுகர் பீட்டு தான் நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். நான் பாருங்கள் சுகர் பீட் எடுத்து வச்சுருக்கேன். நீடிலோட நம்பர் பார்த்துக்கோங்க. துளிப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம், சரிங்களா? நம்ம கட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சு இருக்கணும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டினியூஸாக போட்டுருவோம். அதாவது ஒரு சில இடத்துல செயின் ஸ்டிச் இருக்கும், ஒரு சில இடத்துல செயின் ஸ்டிச் வந்துட்டு இல்லாமல் இருக்கும், ஒரு சைடாக போயிடும். அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு பீடு ஒர்க் கொடுக்குறேன். ஒரே ஒரு தடவை தான் செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன், அதாவது அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போது பீடு ஒர்க்குக்கு வந்துட்டு நான் சுகர் பீட் கொடுக்குறேன். த்ரெட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். நான் நரம்பு தான் எடுத்திருக்கேன், நரம்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கும் அந்த கட் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் அங்கேயும் இங்கேயும் குறுக்காலையும் நெடுக்காலையும் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, த்ரெட்டு வந்துடக்கூடாது. இங்கேருந்து நான் அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டை கட் பண்ணாமல் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் கட் ஒர்க் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து கட் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் எண்டு நாட் போட்டு நம்ம கரெக்டாக தான் எண்ட் நாட் போட்டிருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கட் ஒர்க்கில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கட் ஒர்க் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா உங்களால் உள்ள எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக கொண்டு போகிறேன். தெரியுதா உங்களுக்கு? அவுட்லைனுக்கு உள் பக்கமாக கொண்டு போகிறேன். அப்போ இந்த பக்கம் மட்டும்தான் செயின் ஸ்டிச் இருக்கும். அப்போ அந்த சைடு நம்ம வந்துட்டு கட் ஒர்க் பண்ணும்போது அது சரியாக போயிடும். பட் இந்த சைடு நமக்கு செயின் ஸ்டிச் இல்லை, ஒரு சைடு மட்டும்தானே இருக்குது. அதை நான் சொல்ல வரேன், சரிங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் இந்த பீட் ஒர்க் கொடுத்துட்டு உள் பக்கமாக நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, கொடுக்கணும். நான் வந்துட்டு லாங் வீடியோவாக போயிடும் அப்படின்ட்டு நான் கொடுக்கல. நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சுகர் பீடு வந்துட்டு 2 தான் கொடுக்கணும், ஒவ்வொன்றா கொடுக்கலாம். பட் 2க்கு மேலே தாண்டக்கூடாது அப்படிங்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கூட இதை வந்துட்டு அதுக்கப்புறமா கற்றுக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், சரிங்களா? இதே மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே காமிச்சினா லாங் வீடியோ ஆயிரும். ஸோ அதனால தான் பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த மயிலோட கழுத்து இருக்கு இல்லையா, அங்கனையும் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் பீடு வந்துட்டு கொடுக்க போகிறேன். சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம அவுட்லைனாக கொடுக்க போகிறோம். இங்கே நாம் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்க, வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் ஒர்க் பண்ணலாம். நான் இங்கே பீடும் அவுட்லைனாக கொடுத்துருக்கனால ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்துட்டு தேவையில்லை. நமக்கு இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் த்ரெட் ஒர்க் மட்டும்தான் மேம் பண்ணுறேன், அப்போ பீட் ஒர்க் எதுவுமே நான் கொடுக்கல, த்ரெட் ஒர்க்லேயே நான் என்னோடய இமேஜை நான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா?
அதே மாதிரி நான் நரம்பில் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். கட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே எது பண்ணாலுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு கட் ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம ஊதுவத்தி வச்சு தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எதுவுமே கட் ஆயிரும். அது இன்னும் சொல்லப்போனால் நரம்புங்கும்போது சீக்கிரமாகவே கட் ஆயிரும். ஸோ அதனால் நரம்பு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு வந்துட்டு நரம்பு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் நான் பார்த்து வந்துட்டு அந்த ஏரியாக்குள்ளேலாம் வந்துட்டு என்ன பண்ணிக்குவேன், கட் ஒர்க் பண்ணிக்குவேன். பட் பிகினர்ஸ் நீங்கள் காட்டன் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அவுட்லைன் எப்படி கொடுக்கறது, பீடில் வந்துட்டு அவுட்லைன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவும் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்துட்டு முக்கியமாக காட்ட வேண்டியது உங்களுக்கு கட் ஒர்க்கு தான். ஸோ அதனால் கட் ஒர்க்கு மட்டும் நான் உங்களுக்கு மெயினாக காட்டுறேன். இன்னும் என்னோடய சேனலில் ஃப்ரெஞ்ச் நாட் பற்றின வீடியோஸ் வந்துட்டு நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஃப்ரெஞ்ச் நாட் இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீடில் வந்துட்டு நார்மலாக நம்ம தைக்கிற ஊசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம நிறைய ஸ்டன்ஸ் த்ரெட் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு த்ரெட் நான் வந்துட்டு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்போது நமக்கு நீடில் கோர்த்ததுக்கப்புறம் 2 எடுப்போம் இல்லையா? அப்போ நமக்கு 8 த்ரெட்டு வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், நீடிலுக்குள்ளே வந்துடும். பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு கரெக்டாக கோர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதை அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரே இதாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடிலுக்குள்ளே விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு உங்களுக்கு உள்ளே பூந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? பாருங்கள். இப்போது நல்லா ஈவனாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக ட்ரிம் பண்ணுறோம். ஒரே அளவு ஒரே மாதிரியே ஒரே லெவலாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரிம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். பார்த்துக்கோங்க, நாட் போட்டுக்கிறோம். ஒரு நாட் போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கண்ணுக்கும் நான் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் கொடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ அதனால் நான் கொடுக்குறேன். அந்த கொண்டை இருக்கு இல்லையா, அந்த மயிலுக்கு தலைக்கு மேலே இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஃப்ரேம் கடியில் நீடியில் இறக்கிடணும். சரிங்களா? ஃப்ரேம் கடியில் நீடியில் இறக்கிட்டு அப்படியே மேல் பக்கமாக கொண்டு வந்து நீடியில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 சுற்று நான் சுற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. உங்களுக்கு ஒரு சுற்று வேணாலும் சுற்றிக்கோங்க. நான் 2 சுற்று சுற்றினா கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் பெருசாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சின்னதாக போட்டு பார்த்தேன், எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் 2 சுற்று சுற்றிக்கிறேன். அதுவும் நீடியில் வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையுமே நீங்கள் பார்த்து தான் போடணும். ஓகேங்களா? அந்த த்ரெட்டை வந்துட்டு கடைசி வரைக்குமே அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போய் கீழே விழுகிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, த்ரெட்டை கையில் பிடிச்சிருக்கிறத விட்டுறக்கூடாது. விட்டிங்க அப்படின்னா சிக்காயிரும். நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் பற்றின வீடியோ தனியாகவே நான் போடுவேன். இதில் ஒரு இதாக வந்துடுச்சே, அப்போ ஒரு ஸ்டிச் இதில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் நான் இதில் வந்து லைட்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு தனி வீடியோ வரும்போது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே அப்படியே நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா? எப்பயும் போல் நாட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் ஹூக் கட்டிட்டு நாட் போடுவோம் இல்லையா, சுற்றி த்ரெட் அப்படியே நீடியில் சுற்றி நாட் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போடுவோம். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கற்றுக்கோம் இல்லையா, அப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கண்ணுக்கும் வந்துட்டு நான் ஒரு சுற்று தான் சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இதுவும் அதே மாதிரி தான். நான் 4 ஸ்டாண்ட் த்ரெட் எடுத்துகிட்டு 8 ஸ்டாண்டாக மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? இப்போது 8 த்ரெட்டை வச்சு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கண்ணுக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன். அதே மாதிரி கீழே நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது கட் ஒர்க் பண்ண போகிறோம். மெயினான ஒர்க்கு. இதுக்கு நான் வந்துட்டு ஊதுவத்தி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தீப்பெட்டி எடுத்துக்கிட்டேன். தீப்பெட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா அங்கே நெருப்பு போகும் இல்லையா, அப்போ அங்கே துடைக்கிறதுக்கு நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்போ எதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்ட்டு. இப்போ லைட்டாக போயிட்டு நான் ஊதுவத்தி வச்சு டச் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ அங்கே ஹோல்ஸ் விலகுது. ஓகே. இப்போ அந்த துணி எதுக்கு அப்படின்னா பாருங்களேன், அந்த பீடுக்கு பக்கமாக போகுது நெருப்பு. அப்போ அங்கே நான் துடைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற ஸ்டிச் ஏதாவது போய் கட் பண்ணிடும். ஸோ அதனால் இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இந்த ஸ்டிச் போடுறப்போ. ஓகேங்களா? பாருங்கள், நம்ம உள்பக்கம் வேறு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சில இடத்துல பீடுக்கு வெளிப்பக்கம் செயின் ஸ்டிச் வருது, ஒரு சில இடத்துல பீடுக்கு உள்பக்கம் செயின் ஸ்டிச்சஸ் வருது.
ஸோ நான் உங்களுக்கு 2 பக்கமே போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே நான் போடலை, டைம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறனால நான் ஒரு டைமாகவே போட்டு அப்படியே நான் போட்டுட்டேன். பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் கட் ஒர்க் பண்ணுறப்போ. ஓகே, அந்த எண்டுக்கிட்டெல்லாம் போகும்போது சீக்கிரமாகவே போய் டச் ஆயிரும் நெருப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப பொறுமை வேணும். முடிஞ்ச அளவுக்கு ஊதுவத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கொசுவத்தி கூட யூஸ் பண்ணுவாங்க. மஸ்கிட்டோ ஊதுபத்தி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மூக்கெல்லாம் ஏறும், கண்ணெல்லாம் எரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி வேண்டாம், பண்ணாதீங்க. நீங்கள் ஊதுவத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணுறதுக்குன்னே நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பொருள் வாங்கி கூட நீங்கள் கட் ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இந்த புகையெல்லாம் வராமல், நம்மளை எதுவும் இந்த புகை எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கட் ஒர்க் பண்ணுறதுக்காகவே ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை வாங்கிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். இப்போது இப்படியும் நம்ம வந்துட்டு கட் ஒர்க் பண்ணலாம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே ஊதுவத்தி வச்சு பண்ணிகிட்ருக்க ரொம்ப டைம் ஆகுது, சிரமமாகுது. ஸோ அதனால் நான் வந்துட்டு கட்ரு வச்சு முடிஞ்ச அளவுக்கு துணியை கட் பண்ணுறேன். சரிங்களா? எண்டுக்கிட்ட நம்ம போக முடியாது. கட்டரில் ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு எந்த ஒரு த்ரெட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணிடாமல் பார்த்து தான் கட் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தே கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற பிசுரை வேணால் நம்ம திருப்பி ஊதுவத்தி வச்சு தான் என்ன பண்ணணும், திருப்பி அதெல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? கட்ரு வைக்கிறப்போ ரொம்ப பார்த்து. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்துட்டு ஊதுவத்தி வச்சு அப்படியே நான் அந்த துணி எல்லாத்தையும் எடுக்கிறேன். சரிங்களா? என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் நிறையா விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்த்து மெதுவாக பண்ணுங்கள், த்ரெட்டில் எங்கேயும் பற்றாமல். சரிங்களா? கொஞ்சம் நம்ம அசந்தோம் அப்படின்னாலுமே ஏதோ ஒரு த்ரெட்டை பிடிச்சி கட் பண்ணி விட்டுரும். பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா இடத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊதுவத்தி யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டில் படாமல் பார்த்துக்கணும். அதே சமயம் அந்த கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துரும். இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளாத்து தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அங்கேயுமே என்ன பண்ணிக்கிறேன், ஊதுவத்தி வச்சு அந்த துணியும் நான் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஊதி விட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னா ஊதக்கூடாது. அப்படி ஊதிட்டிங்கன்னா டக்குன்னு போய் அந்த ஸ்டிச்செல்லாம் போய் டேமேஜ் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் சும்மா சென்டரில் இருக்கும்போது மட்டும் லைட்டாக ஊதிக்கோங்க. நான் லைட்டாக ஊதினாலுமே நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா கரெக்டாக போய் துணியை வச்சு தொடச்சிருவேன். அந்த ஸ்டிச்சை எதையுமே டேமேஜ் பண்ணாமல் பார்த்துப்பேன். பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸில் கட் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும் கட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா. சரிங்களா? நான் வந்துட்டு இந்த மயிலுக்கிட்ட வந்துட்டு அந்த வளைவாக சுழிச்சு விட்ருக்கேன் இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் பீட் ஒர்க்கே பண்ணலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கட் ஒர்க் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? லைட்டாக அங்கங்கே பிசுறு தெரியுது, அங்கே எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விடுறேன். பாருங்களேன், இடையில எங்கேயாவது நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேனான்ட்டு. ஸோ அதனால் கட் ஒர்க் பண்ணுறப்போ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இடையில எங்கேயுமே ஸ்டிச்சஸ் வந்துடக்கூடாது. சரிங்களா? கட் ஒர்க் பண்ணும்போது அப்புறம் அது டேமேஜ் ஆகிடும். சரியா? இப்போது கட் ஒர்க் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? பாருங்கள், ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு எல்லோ கலர் கிளாத்தை எடுத்திருக்கேன். இந்த சைட்லலாம் இந்த மாதிரி பிசுறு வருது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் மிஷினில் வச்சு ஓரம் அடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி போய் கிளாத்தோட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது, அதை அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபேப்ரிக் க்ளூ இப்போ வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது நான் வந்துட்டு இந்த ஓரம்லாம் எதுவும் அடிக்கலை, சும்மா உங்களுக்கு ரஃபாக நான் சொல்லித்தரேன்ல அதனால். பட் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது ஓரம் அடிச்சுட்டு தான் ஒட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி நல்ல பக்கமாக பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒட்டணும். அப்போ நல்ல பக்கத்தில் தான் வந்துட்டு, அதாவது நம்ம ஒட்ட போகிறோம் இல்லையா, அந்த கிளாத் வந்து நல்ல பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கம் தானே நமக்கு வெளியில் தெரியும். ஸோ அதனால் அந்த பக்கத்தில் தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறேன். நான் எங்கெங்கே அப்ளை பண்ணுறேனோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இங்கே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டேன். லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இங்கெல்லாம் நமக்கு மறைக்கணும் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல நம்ம ஒட்டுவோம். ஸோ அதனால் அங்கெல்லாம் நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, கிளாத்லேயும் பாருங்கள் அந்த கார்னரை அந்த கார்னர் அந்த கிளாத் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் அந்த கார்னர் ஃபுல்லாக நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போய் ஒட்டிட்டேன். நல்லா இழுத்து ஒட்டுங்க. ரொம்பவுமே குழி பண்ணிடாதீங்க. அந்த கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்றோம் இல்லையா, ரொம்பவுமே குழி பண்ணிடாதீங்க. நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டாக ஒட்டுங்க. லூஸாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்டிச்சஸுமே போட மாட்டோம். அதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. எந்த ஸ்டிச்சஸுமே போட முடியாது இதுக்கு மேலே. ஸோ அதனால் என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லைட்டாக தான் டச் பண்ணணும். துணியை லைட்டாக இழுத்து விட்டு சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ரொம்பவுமே கிராண்ட் ஒர்க் நான் எதுவுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் நமக்கு எப்படி தெரியுது, ரொம்ப கிராண்டாக தெரியுது பார்த்தீங்களா? நம்ம அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறமும் நீங்கள் அந்த துணி எனக்கு கழண்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஒட்டினது எல்லாம் பிரிஞ்சு வந்துடுமோன்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கை ஊசி வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம், எம்மிங் பண்ணிக்கலாம். அந்த ப்ளவுஸோட கலரு த்ரெட் எடுத்துகிட்டு எம்மிங் பண்ணிக்கோங்க அதை சுற்றியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாத் வந்துட்டு கழண்டு வந்துடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், எங்கேயுமே குழி இல்லாத அளவுக்கு நம்ம ஒட்டிக்கிட்டோம். இப்போது இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டிச்சஸ் இல்லை. பட் அந்த சைடு ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகேவா? நான் சொன்னது இதுதான். இப்போ இதில் பாருங்களேன், இப்போ நம்ம திலகம் ஷேப்பில் கட் பண்ணுறோம், இல்லை லீஃப் ஷேப்பில் கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அதுக்கு வெளிப்பக்கமாக தான் நம்ம பீடு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் உள்பக்கம் ஃபுல்லாகவுமே நமக்கு என்ன இருக்கும், செயின் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படியே கட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? பட் நம்ம வந்துட்டு இமேஜில் பார்க்குறோம் பாருங்கள். இமேஜில் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டுரும். ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும். பீடு ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு இருக்காது. அந்த சைடு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் இந்த சைடு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கட் ஒர்க் கொடுக்கணும். சரிங்களா? அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நான் அப்படி கொடுக்கல உங்களுக்கு. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இல்லை பார்த்தீங்களா. அப்போ பீட் ஒர்க் கொடுத்துட்டு அந்த சைடு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எந்தெந்த சைடு இல்லையோ அந்தந்த சைடு வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷனை நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் கட் ஒர்க் பண்ணுற இடத்துல 2 பக்கமுமே உங்களுக்கு வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் இருக்கணும். பீடு கொடுக்குறப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வரப்போ திலகம் ஷேப்பில் லீஃப் ஷேப்லாம் வருது, அங்கெல்லாம் எனக்கு கொடுக்க தேவையில்ல, உள்பக்கமாக வந்துருச்சுங்க மேம், உள்பக்கமாக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் நான் பீடு கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு கரெக்டாக போய்க்கும். பட் இந்த மாதிரி பீகாக் டிசைன்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் நம்ம பீடு கொடுத்ததுக்கப்புறம் தான் உள்பக்கமாக நம்ம என்ன பண்ண முடியும், செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு அவுட்லைனாக கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் கட் ஒர்க் பண்ணணும். கட் ஒர்க் பண்ணுற இடத்துல அவுட்லைனாக செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே நீங்கள் நல்லா வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.